சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்ட செய்தியை நீ தள்ளிவிடாதே. உனக்காகவே வந்திருக்கின்ற இந்த அப்பாவின் அன்பையும் நீ உதறிவிடாதே. நாளைய விடிகளில் கண் விழிக்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களையும் என் குழந்தை நீ பார்த்து விட்டால் போதும். நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முழுக்க முழுக்க உனக்கு வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பானவன் நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்களில் எல்லாம் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நன்மைகளை வேண்டி இந்த அப்பாவின் இடத்திலிருந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை பெற துடிக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாமுமாக உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எத்தனை நேரம் உன்னை சுற்றி நடந்தது எல்லாமும் என்னவென்று என் குழந்தை நினைத்து பார்த்து கலங்கியது போதும். இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாமும் நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒரு விஷயத்தை நீ எப்பொழுது மனதில் நினைவில் கொள்கிறாயோ, எது சரி என்று எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே எல்லாம் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்காதே. எதிலுமே நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். உனக்கான தேவையான விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள். எந்த நாளிலும் என் குழந்தை நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கே என்று ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் நின்று பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடத்திவிட்ட எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நம்பிக்கையோடு என் குழந்தை நீ எதையுமே பெற வேண்டிய காலம் இது. உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதற்கு இனி நான் உனக்கு இடம் கொடுக்க போவது கிடையாது. உன் வாழ்க்கையின் நன்மைகளை நீயே தேடி பெறுகிறாய் என்றால் அதை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதை புரிந்து கொள். எந்த நிலையிலும் உனக்குள் வரும் மாற்றங்களை நீ எப்பொழுதும் தொலைத்து விடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள். எதிர்பாராத விஷயங்களும் இனி உனக்கு நடக்க வேண்டும். எதிர்பாராத சந்தோஷங்களும் இனி உன்னை தொடர வேண்டும். எல்லா நிலையிலும் உன் ஆசைகளின்படி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் குழந்தை தான் சந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் போல உனக்கான மாற்றத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்கான சரியான புரிதலும் சரியான தெளிவும் நான் சொல்ல சொல்ல இனி உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் என்பதை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, என்னவானாலும் இதை உன்னை சுற்றி நான் உருவாக்குகின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். நடப்பதிலிருந்து உனக்கு கிடைக்கும் நன்மதிப்பு என்றும் உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதை புரிந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனநிலையில் நான் எப்பொழுதும் உன்னை சந்தோஷத்தின் பிடியில் நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தை நீ உணர்ந்து விட்டாய் என்பதை தாண்டி உனக்காக நான் இருக்கின்றேன். நீ எல்லாம் தெரிந்து புரிந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே நாம் எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கையாக உருவாக்கிவிட்ட நேரத்தில் இனி அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து உனக்காகவே என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் முழுக்க இந்த தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு நல்ல மாற்றத்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் என் குழந்தை சந்திக்கும் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும். இந்த வாழ்க்கையின் பாதையில் உன்னை நம்பிக்கையோடு அழைத்துச் செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்கள் இனி முழுமையாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியில்லாத விஷயங்கள் கூட அப்பா நினைத்தால் மட்டுமல்ல, நீ நினைத்தாலும் சரியாக மாறிவிடும் உன் வாழ்க்கையில் என்பதை மறந்து விடாதே. என்ன தேவையிலும் நீ உணர்ந்து காட்ட வேண்டும். எந்த சூழ்நிலையும் நீ சரியாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு
சொல்ல வேண்டிய நேரம். இனி எந்த நாளும் உனக்கு நல்லதை நான் நடத்த வேண்டிய நேரம் என்பதை நீ மறக்காதே. முன்பிருந்து போல இனி எதுவானாலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை கொடுத்து உதவும் என்பதை மறக்காதே. மேலும் மேலும் பல வெற்றியை உனக்கு தந்துவிடும் என்பதையும் நீ மறக்காதே. எது நடந்தாலும் நம்பிக்கைக்குரிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நன்மதிப்பை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நானாக இருப்பதில் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ உணரப் போகிறாய். சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை மறக்காதே. தெய்வம் இருப்பது இனி உனக்கு புரியும்படி, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு உணரும்படி நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை மறக்காதே. நல்லதொரு தேவைகளை இனிமேல் எப்பொழுதும் என் குழந்தைக்கு நான் சொல்வேன். நாளைய விடியல் என்பது உன் அப்பா உனக்கு வெற்றி விடியலாக கிடைக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, இந்த நாள் இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த 3 பொருட்களையும் நீ பார்த்துவிட்டால், இந்த 3லும் உன்னால் பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட ஏதாவது ஒன்றை நீ பார்த்துவிட்டால் போதும். நிச்சயமாக உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. என் குழந்தையே, சில நேரங்களில் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். சில சமயங்களில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறக்காதே. எதையாவது எண்ணி எதையாவது யோசித்து கலங்குவதை விட நமக்கு நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டாலே அது போதும். சாயப்பா சொல்ல சொல்ல என் குழந்தை, வெண்மையான பொருட்களை நீ பற்றித்தான் உன் அப்பா சொல்ல வந்திருக்கின்றேன். அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கும் இந்த 3 பொருட்களை நீ பார்த்தால் போதும். இதில் ஏதாவது ஒன்றை நீ கண்டால் போதும். வெள்ளை நிறத்திலான சர்க்கரை, வெண்மை நிறத்திலான திருநீர், அதாவது நிறத்தை நான் உனக்கு குறிப்பிடுகின்றேன். பச்சரிசி, இப்படி வெண்மை நிறத்தை முதன்மையாக கொண்ட தெய்வீக அம்சம் பொருந்திய இந்த பொருட்கள் ஏதேனும் ஒன்றை நீ கண்டால் போதும். இரவிலேயே என் குழந்தை உறங்குவதற்கு முன்பாக அதை பூஜை அறையில் எடுத்து வைத்து விட்டால், இன்று என் வார்த்தைகளை கேட்டு அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால், எப்பொழுதும் என் குழந்தைக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடத்தப்படுவது உன் கண் முன்னால் தெரிந்துவிடும். இன்று என் வார்த்தைகளை கேட்க முடியவில்லை, நாளைதான் இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றாலும் பரவாயில்லை. அதற்காக நீ கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சரியாக உனக்குள் இருந்து பல மாற்றங்களை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்குள் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு விடுவாய். எல்லோருக்கும் வாய்த்திராத ஒரு விஷயம் என் குழந்தைக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறது என்றால், நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியென்று உணர்ந்து விட வேண்டும். நல்லதொரு வாய்ப்புகளை உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக கொடுத்திருக்கின்ற இந்த காலம், இனி ஒரு நாளும் எதையும் என் குழந்தை நீ தொலைக்கக்கூடாது. எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால், உனக்காக நான் உருவாக்கிய இந்த விஷயங்களை நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதை மறக்காதே. தேவைகளை உணர்ந்து சூழ்நிலைகளை தெரிந்து நாம் வாழ நினைக்கிறோம். இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு புரியும் பொழுது, அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நான் மதிப்பு கொடுத்து கிடைத்த உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, நல்லதையே வேண்டி விரும்பி நாம் செய்ய நினைக்கும் இந்த காரியங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால், எல்லா நல்லதும் உனக்கு நடக்கும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. மனது உடைந்து விடாமல், எதையும் கலங்கி விடாமல், எதையும் நீ கஷ்டப்படாமல், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தான் உண்டு, தன் வாழ்க்கை உண்டு என்று நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்கும்படி உன்னை நிறுத்தி வைக்கும். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதொரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றிலும் முதன்மையான ஒன்றை கொடுக்கட்டும். உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் விலகி உனக்கு சந்தோஷத்தை துணை நின்று சொல்லிக் கொடுக்கட்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் உன்னை காலம் காலமாக தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறது. நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் தெய்வம் ஒருபோதும் உன்னை விட்டு விடுவதில்லை என்பதை புரிந்து கொள். இந்த தெய்வம் ஒருபோதும் உன்னை தொலைத்து விடுவதில்லை என்பதை நீ புரிந்து, உனக்காக ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு இனி நடக்கும் நன்மைகளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை முதலில் புரிந்து கொள். நடக்கும் நல்ல விஷயங்களில் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து காட்டுவாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து புரிந்து வாழ்ந்து விட்டாலே போதும். நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எந்த நிலையானாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் நன்மதிப்போடு கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதுதான் உண்மை.
எந்த நாளிலும் உனக்குள் தருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதுதான் உண்மை. எது நடந்தாலும் நீ எதற்கும் தயங்காமல், என்ன நடந்தாலும் நாம் தெய்வத்தின் பிடியில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டோமானால், எல்லாமுமாக உனக்கு என்றும் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. நடந்தது என்னவென்றாலும், ஏது நடக்கப் போகிறது என்றாலும், அப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கும். ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது, அதிலிருந்து ஒரு நல்ல நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால், அதை நாம் எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன், எல்லாவற்றையும் சரியாக செய்து தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு, எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.